டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், ஒரு மூவில ரஜினி ஹீரோவாவும் கமல் வில்லனாவும் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு திருவள்ளூர்ல இருந்து கல்பனா கேட்டிருக்காங்க. முதல்ல ரஜினி கமல் ஆகிய இருவரும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணட்டும். அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார் வில்லனா நடித்தா நல்லாயிருக்கும், யார் கதானா நடித்தா நல்லா இருக்கும்ன்றதை முடிவு பண்ணலாம். வைகை புயல் வடிவேலு சினிமாவில் விட்ட இடத்தை திரும்பவும் பிடிப்பாரான சேலம்ல இருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க. சினிமா உலகிலே வடிவேலு விட்ட இடத்தை அவர் மீண்டும் பிடிப்பது அப்படின்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதுக்கான சாத்தியம் இருப்பதாக நான் நினைக்கல. ஆனால் வடிவேலு முயன்றார். புதிதாக இன்னொரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்தை தன்னுடையதாக்கி கொள்ள முடியும். அதற்கான முயற்சியை வடிவேலு தான் செய்யணும். சார், 85 to 90s காலகட்டத்தில் ரஜினி அண்ட் கமல் வருஷத்துக்கு 2 to 3 படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க பேர்ன் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ மென்டலி இளைப்பாற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. 80களிலும் 90களிலும் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் ஒர்க்கு, ரெக்ரியேஷன் எல்லாமே சினிமா தான். அந்த அளவுக்கு சினிமா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாலும் இரவு பகல் பார்க்காம படங்களுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொண்டு நடித்தார். இந்த பாணியெல்லாம் எப்போ மாறத் தொடங்கினா 2000க்கு பின்னால் தான் மாறத் தொடங்கியது. அதுக்கு பின்னால் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா கூட போதும் அப்படின்ற நிலைக்கு அவங்க மாறினாங்க. அதே மாதிரி ஒரு படத்தினுடைய படப்பிடிப்புக்கும் அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடைவெளியும் எடுத்துக்கொள்ள தொடங்கினாங்க. சார், தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சும் தன்னோட நடிப்பு திறமையை வளர்த்து கொள்ளாத ஜிவி பிரகாஷிற்கு பட வாய்ப்புகள் குவிவதும், ஒரே படத்துல நடிச்சாலும் தன்னோட திறமையை வெளிக்கொண்டு வந்த CWC ரக்ஷனுக்கு பட வாய்ப்புகள் நிராகரிக்கப்படுவதும் எனக்கு வேதனை அளிக்கிறது. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மதுரையில இருந்து முரளி கேட்டிருக்காங்க. ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திறமைசாலி. அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக நான் நினைக்கல. வாய்ப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் வேணா இருக்கலாம். அவர் இளைஞர் அப்படின்றதுனால இன்னும் சாதிக்கிறதுக்கு அவருக்கு வயசு இருக்குது. அந்த சாதனைகளை நிச்சயமாக அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ரக்ஷனை பற்றி பேசுகிற நேரத்தில் எதற்காக ஜிவி பிரகாஷோடு அப்படி ஒரு ஒப்பீடு? ஜிவி பிரகாஷும் உழைத்து தான் இந்த சினிமா உலகத்தில் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். சார், உங்களோட ஃபேமிலியில உங்களுக்கு முன்னாடி யாராவது சினிமாவில் இருந்திருக்காங்களான்னு திருச்சியிலேருந்து ஜெயவயல் கேட்டிருக்காங்க. என்னுடைய குடும்பத்திலே எனக்கு முன்னால் சினிமாவுக்கு யாரும் வந்ததில்லை. ஆனால் என்னுடைய மூத்த சகோதரரான நட்ராஜ் என்பவருக்கு சினிமா மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த தியேட்டர்லாம் துண்டு துண்டு ஃபிலிமெல்லாம் இருக்குல்ல, அந்த துண்டு ஃபிலிமெல்லாம் வைத்துக்கொண்டு வீட்டிலேயே சினிமா காட்ட ஆசைப்பட்டவர் தான் என்னுடைய மூத்த சகோதரரான நட்ராஜ். நான் ஆரம்ப பள்ளியிலே படித்து கொண்டிருந்த காலத்திலே அவர் மறைந்து விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சினிமாவுக்குள்ளே வருவேன்னு என்னுடைய கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை அப்படின்றது தான் உண்மை. காலம்தான் என்னை சினிமாவுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தது. நான் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு பின்னாலே என்னுடைய சகோதரரான சித்ராராமும் இதே துறையில் அடியெடுத்து வைத்தார். மேஜர் சுந்தரராஜன் விஜய், அஜித் கூட நடிச்சிருக்காரா? அவர் மொத்தமா எத்தனை படங்கள்ல நடிச்சிருக்காரு? அவர் நடிச்ச கடைசி படம் எதுன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மேஜர் சுந்தரராஜன் விஜய், அஜித்துடன் இணைந்து அந்த திரைப்படத்தில் நடிக்கல. அவர் நடித்த கடைசி திரைப்படம்னா அது கேம் என்ற திரைப்படம். மணிவண்ணனுடைய உதவியாளரான ஜான் அமிர்தராஜ் இயக்கிய திரைப்படம் அது. அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்திருந்தவர் கார்த்திக். சங்கர் படங்களை தயாரிக்கிறதை ஏன் நிறுத்திட்டாருன்னு அழகர் மலையிலிருந்து சுவாமிநாதன் கேட்டிருக்காங்க. நல்ல நல்ல திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் சங்கர். அவருடைய எண்ணம் ஓரளவுக்கு நிறைவேறியது அப்படின்னு தான் சொல்லணும். காதல், வெயில் போன்ற தரமான படங்களையும் 23ஆம் புலிகேசி போன்ற பல வெற்றி படங்களையும் தயாரித்த நிறுவனம் தான் சங்கருடைய சொந்த பட நிறுவனம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் சந்தித்த நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, ஏறக்குறைய 14 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக ஒரு பத்திரிகை பேட்டியில் கூட சங்கர் பதிவு செய்திருந்தார். அந்த பெரும் நட்டம் காரணமாக தான் அவர் படம் எடுப்பதை நிறுத்திவிட்டார். ஆனால் இப்போ கூட மீண்டும் படம் எடுக்கணுன்ற ஆசை மட்டும் அவர் மனதுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இளையராஜா வாழ்க்கை வரலாறு படத்தோட தலைப்பை முடிவு பண்ணிட்டாங்களா? அவரே உருவாக்கிய பஞ்சமுகி ராகத்தோட பெயரையே தலைப்பா வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையான்னு சேலம்ல இருந்து பூபாலன் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாற்று படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கை வரலாற்று படத்துக்கு அவருடைய பெயரை வச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பஞ்சமுகி அப்படின்ற ராகத்தினுடைய பெயரை அவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு வைப்பது சரியாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பொன்னியின் செல்வன் படத்தை சங்கர் இயக்க இருந்தாரான்னு பாண்டிச்சேரியிலேருந்து அருள்மொழிவர்மன் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் கதையை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்ற ஆசை சங்கருக்கு இருந்தது உண்மைதான். எந்திரன் படப்பிடிப்பின் போது இந்த படத்துக்கு நேர் எதிராக ஒரு பீரியட் ஃபிலிம் பொன்னியின் செல்வன் எடுத்தால் எப்படி இருக்கும் என்று எழுத்தாளர் சுஜாதாவிடம் கேட்டிருக்கிறார் சங்கர். அந்த கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக அது அமையும். உடனடியாக அதுக்கான முயற்சியை பண்ணுங்க என்று சங்கரை ஊக்கப்படுத்தி இருக்கிறார் சுஜாதா. பொன்னியின் செல்வன் கதை எடுக்கணும்னா அதுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே பொருட்செலவாகும். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சா அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்றது தான் சங்கருடைய எண்ணமாக இருந்தது.
ஆனால் அதற்கு முன்னாலே மணிரத்னம் அவரை முந்தி கொண்டு விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அன்பே சிவம் படத்தோட கதை மற்றும் திரைக்கதை கமல்ஹாசனோடது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் 1987 ரிலீஸ் ஆன பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் படத்தில் வர கதை காட்சிகள் அண்ட் கதாபாத்திரங்களை அன்பே சிவம் படத்துலையும் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இது கமலோட கதைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை அவங்க படத்தோட ரைட்ஸை வாங்கி முறையாக படமாக்கினார்களான்னு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. அன்பே சிவம் படத்தினுடைய டைட்டிலில் கதை திரைக்கதை கமல்ஹாசன் என்று போட்டிருந்தது. அதைத்தான் உங்ககிட்ட நான் பதிவு செய்தேன். வேறு எந்த மொழியில் தயாரான திரைப்படத்தின் உரிமையையும் வாங்கி அன்பே சிவம் படம் தயாரிக்கப்படலை. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். 2024 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த ஒரு படமுமே பெருசாக ஓடலை. பழைய படங்களையே ரீரிலீஸ் பண்ணி தியேட்டரில் கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவோட ஒரு ரசிகராக நான் பார்க்கும்போது சினிமாவோட நிலை இப்போ எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது. இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இனியும் கவலை கொள்ள வேண்டாம். அரண்மனை திரைப்படம் கடந்த 3-4 வாரங்களாக மிகப்பெரிய வசூலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த படத்தை தொடர்ந்து வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா கவின் நடித்த ஸ்டார் திரைப்படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வசூலை வாரி குவித்து கொண்டிருக்கிறது. இனி தொடர்ந்து வெளியாக இருக்கின்ற பல படங்கள் நல்ல வசூலை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை திரையரங்கு உரிமையாளரிடம் இப்போது வந்துவிட்டது. சார், குஷ்புவோட ஃபேவரட் நடிகர் கார்த்திக் தானேன்னு திருவள்ளிக்கேணியிலிருந்து கைலாசம் கேட்டிருக்காங்க. கார்த்திக் எப்போதுமே குஷ்புனுடைய ஃபேவரட் ஆக்டர். அதை பல பத்திரிகை பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. குஷ்பு வருஷம் 16 படத்திலே கார்த்திக்கோடு இணைந்து நடிப்பதற்கு முன்னாலேயே எனக்கு ரொம்ப பிடித்த நடிகிறவர். அவர் நடித்த மௌனராகம், அக்னி நட்சத்திரம் போன்ற படங்களை பார்த்ததுக்கு பின்னால் அவர் மேலே எனக்கு பைத்தியமே ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவரை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஸ்டைலிஷான ஒரு நடிகர் அவர். எல்லாருக்கும் அவர் கார்த்திக். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் முரளி. என்னுடைய பசங்களுக்கு முரளிப்பா பெரியப்பா. என்னுடைய கணவர் சுந்தருடைய சகோதரராகத்தான் நான் இன்று வரை கார்த்திக்கை பார்க்கிறேன் என்று பல முறை குறிப்பிட்டிருக்காங்க குஷ்பு. ரஜினிகாந்த் நடிக்கிற சங்கர் படங்களை தாண்டி மற்ற எல்லா படங்களோட ஷூட்டிங்குமே 60 to 70 டேஸில் ஃபினிஷ் ஆகிடும். அதாவது கிட்டத்தட்ட 5 ஸ்கெடியூல்லையே ஃபினிஷ் ஆகிடும். ஆனால் ரஜினிகாந்த் நடிக்கிற வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் 110 நாட்களையும் தாண்டி, அதாவது 12 ஸ்கெடியூலையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் லைக்காவா இல்லை ஞானவேலா? இதுக்கப்புறம் ரஜினிகாந்த் ஃபியூச்சரில் இவங்க கூட சேர்ந்து படம் பண்ணுவாரான்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஞானவேலுவை பொறுத்தவரையிலே அவர் ஒரு நல்ல இயக்குனர். அதை ஏற்கனவே நிரூபித்தும் இருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் தொடர்ந்து பல நாட்கள் வேட்டையன் படத்தினுடைய படப்பிடிப்பை நடத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இருக்கும். வேட்டையன் படத்தினுடைய கதை என்ன, அதனுடைய களம் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே கொஞ்சம் கூடுதலாக ஒரு படப்பிடிப்பு நாட்களை எடுத்துக்கொள்வதை பற்றி நாம் விமர்சிப்பது எப்படி சரியா இருக்கும்? சார், இதுக்கப்புறம் சந்தானம் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிக்க மாட்டாரான்னு மடிப்பாக்கம்லேருந்து முரளி கேட்டிருக்காங்க. இனி நகைச்சுவை வேடங்களில் நடிக்கக்கூடாது அப்படின்றது சந்தானத்தினுடைய முடிவு இல்லை. படத்தினுடைய கதாநாயகனுடைய வேடமே நகைச்சுவை வேடமாக இருந்தால் நிச்சயமாக அதில் நடிப்பதற்கு அவர் தயாராகத்தான் இருக்கிறார். சார், சினிமா பிரபலங்களோட காதல் ரொம்ப நாள் நீடிக்காததுக்கு என்ன காரணம்னு சென்னையிலேருந்து கலைச்செல்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பதை போலவே சினிமா பிரபலங்களுடைய காதல் அதிகம் நீடிப்பதில்லை, ஒத்துக்கிறேன். மற்றவருடைய காதல் நீடிக்குதா? இன்றைய சூழலில் பொதுவாக காதலும் கல்யாணமும் நிலைக்காமல் போவதற்கும் நீடிக்காமல் போவதற்கும் முக்கியமான காரணம் ஆண் பெண் இருபாலரிடையும் டாலரன்ஸ் இல்லாதது தான். யார்கிட்டையும் சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் மனமுறிவுகள் பல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. சார், 2 ஹீரோஸா சந்தானம் அண்ட் வடிவேலு சேர்ந்து ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு மதுரையிலிருந்து வேணுகோபால் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பதை ஒரு நல்ல யோசனையாக தான் நான் பார்க்குறேன். வடிவேலு சந்தானம் ஆகிய இருவருக்கும் சமமான கதாபாத்திரம் அமைந்து ஒரு நல்ல கதையும் அமையுமானால் நிச்சயமாக 2 பேரும் சேர்ந்து நடிக்கலாம். அப்படி அவங்க நடித்தாங்கன்னா அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. சார், உங்களோட திரை வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணவங்களை மறக்க முடியாதவங்கன்னா யாரை சொல்லுவீங்கன்னு காரைக்குடியிலேருந்து அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. என்னுடைய திரை வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நான் திரைக்கு வருவதற்கே காரணமாக இருந்ததுன்னா தெள்ளூர் மு தர்மராஜன் தான். அவர் இல்லைன்னா நான் இந்த சினிமா உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கவும் மாட்டேன். அவருடைய நட்பின் காரணமாக தான் பிரபல திரைக்கதை வசனகர்த்தாவான மாராவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் தான் என்னை பத்திரிகை தொடர்பாளராக ஆக்கிய முதல் மனிதர். அதற்கு பின்னாலே பல படங்களில் பத்திரிகை தொடர்பான பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சந்தித்த நபர் தான் பாரதி ராஜா. அடுத்து என்னுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர்னா அது அவர் தான். பாரதி ராஜாவும் பஞ்சவரணாச்சலமும் மட்டும் இல்லைன்னா நான் ஒரு பட தயாரிப்பாளராகவோ இயக்குனராகவோ ஆகியிருப்பேனா அப்படின்றது சந்தேகம்தான். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி பார்ட் 2ல சந்தானம் ஹீரோவா நடிக்க இருந்ததான்னு திண்டிவனம்ல இருந்து பாஸ்கர் கேட்டிருக்காங்க. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியுடைய 2ஆம் பாகத்திலே சந்தானம் கதாநாயகனாக நடிக்க இருந்தது உண்மைதான். அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. என்ன காரணத்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகளும் தொடரல, படமும் தொடரல.
சினிமா பாடல்கள்ல ராயல்டி மூலியமா காலம் முழுக்க சம்பாதிக்கிற இசையமைப்பாளர்கள் அவங்க இசையமைக்கிற மூவிஸ்லயாவது கம்மியா சம்பளம் வாங்கலாம் இல்லையா? அப்படி வாங்கினா அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு அது லாபம் தானேன்னு குவைத்ல இருந்து இபு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது ஒரு நல்ல யோசனை. அந்த அளவுக்கு தயாரிப்பாளர் மீது மிகுந்த கருணை கொண்டு நடந்து கொள்கின்ற இசையமைப்பாளர்கள் எத்தனை பேர் தமிழ் சினிமா உலகில் இருக்காங்க. அடுத்து இந்த ஒரு தகவல், அண்ணாமலை திரைப்படத்திலே குஷ்புவின் பெயராலே ஒரு பாடல் இடம்பெற்றிருந்ததும் அந்த பாடல் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றது என்பதும் நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் தன்னுடைய பெயரிலே ஒரு பாடல் அந்த படத்தில் இடம்பெறப் போகிறது என்று ஆரம்பத்தில் குஷ்புவுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் அந்த படத்தினுடைய சண்டை காட்சி படமாகி கொண்டிருந்த போது தான், உங்களுக்கு தெரியுமா உங்கள் பேரில் இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது என்று குஷ்புவிடம் சொல்லியிருக்கிறார் ரஜினி. ஆனால் முதல்ல குஷ்பு அதை நம்பலை. பதிவான அந்த பாடலை போட்டு காண்பித்ததற்கு பின்னால் தான் நம்பினார் குஷ்பு. பாடலை கேட்டவுடன் விழுந்து விழுந்து சிரித்த குஷ்பு, இந்த பாட்டை யார் கேட்பாங்க என்று ரஜினியிடம் கேட்டபோது, நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, நிச்சயமாக இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ரஜினி. அதற்கு பின்னால் இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட போது கூட தொடர்ந்து சிரித்தபடி தான் இருந்தாராம் குஷ்பு. தியேட்டரில் அப்படி ஒரு பாராட்டு அந்த பாடலுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ தான் ரஜினி சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி என்பதையும் அன்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய பெயரிலேயே அந்த படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருந்தாலும் எனக்கு அந்த படத்தில் பிடிச்ச பாட்டுன்னா அது அண்ணாமலை அண்ணாமலை என்று தொடங்குகின்ற பாடல் தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் குஷ்பு. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.